ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃபஸ்ட்டு இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் படம் நல்லா இல்லை, சரியில்லை, என்ன படம் இது, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த இந்த பதிவு. அதாவது கேப்டன் மில்லர் மூவி வந்து நார்மல் ஆர்டினரியான கமர்ஷியல் மூவி அல்ல. அதாவது ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு வே ஆஃப் ஸ்டைலில் மேக்கிங் பண்ணுவாங்க. அருண் மாதேஸ்வரர் மேக்கிங் பார்த்திங்கன்னா, அந்த மூவியை ஃபுல்லாகவே ஒரு 5 சாப்டராக பிரிச்சிருப்பார். எடுத்துக்காட்டுக்கு அந்த சாப்டரில் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருப்பார். பாம்பின் நிழலில் பறவை, குண்டர் புராணம், பறவை நிழலின் பாம்பு, இந்த மாதிரி ஒரு 5 சாப்டராக பிரிச்சிருப்பார். அந்த ஒவ்வொரு சாப்டர் சொல்லும் போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சாப்டரோட டைட்டில் போடும்போதே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அந்த டைட்டில் போடும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேக்ரவுண்டில் ஒரு சீன் ஓடிட்டுருக்கும். அந்த சீன் தான் அந்த சாப்டரோட கிளைமேக்ஸ் சீனாக இருக்கும். அதாவது உள்ள 5 சாப்டர் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் நேம் வரும்போதும் பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சீன்ஸ் ஓடும். அந்த சீன்ஸ் தான் அந்த சாப்டரோட கிளைமேக்ஸாக இருக்கும். அதாவது அந்த மூவி 5 சாப்டரை பிரித்து சொல்லியிருக்காரு. கேப்டன் மில்லர் மூவி வந்து நார்மல் மூவி கிடையாது. இப்படி ஆரம்பிக்குது இப்படி முடிக்குதுன்னு சொல்கிறது கிடையாது. கேப்டன் மில்லர் மூவிக்கு இன்னும் ப்ரீக்வல் இருக்குது, சீக்வல் இருக்குது. கேப்டன் மில்லருக்கு இன்னும் ப்ரீக்வலும் இருக்குது, சீக்வலும் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து செகண்ட் பார்ட்டு தான். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்டும் இருக்குது, இதுக்கு அடுத்த பார்ட்டும் இருக்குது. கேப்டன் மில்லர் கொஞ்சம் அதாவது லேகுன்னு சொல்கிறாங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேப்டன் மில்லர் மூவி ஆரம்பித்தோடனே உள்ள அந்த மூவிக்குள்ளே, அதாவது இந்த மூவி ரொம்ப யாருக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூவி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சினிமேட்டிக் வியூவை வேறு லெவலில் ரசித்து பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸு இந்த ஆடணும், பாடணும், குத்து டான்ஸ் போகணும், சிரிக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு இது பிடிக்காது. இப்போ அந்த 5 சாப்டர் சொல்கிறாருல, அதாவது இந்த படம் டைட்டில் ஆரம்பித்து உள்ளே போகும்போதே அந்த இதை சொல்லிடுவாங்க. அந்த ஒரு சிவன் சாங்ஸ் மாதிரி இந்த மூவி ஆரம்பித்தோடனே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மூவியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே. அதாவது இப்போ நம்ம கேப்டன் மூவியில் கொஞ்சம் அமைதியான சீன்ஸ்லாம் நிறைய வரும். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறது, பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அந்த மூவியோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. படம் ஆரம்பித்தோடனே நீங்கள் படத்துக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ரசித்து பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன். நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே படத்துக்குள்ளே போயிட்டேன். அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டேன். மில்லருங்கிற கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டேன். அந்த அனலீசன் அப்படின்ற கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டனால எனக்கு படம் டைமிங் போனதே தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சீக்கிரமாக போச்சு, செகண்ட் ஹாஃபு இப்போ போனதே தெரியல. படம் முடிஞ்சது கூட என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 5 சாப்டர் சொல்கிறாப்புல, ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு விரிவாக்கம் இருக்குது, ஒவ்வொரு கதை இருக்குது, ஒவ்வொரு கருவு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது செகண்ட் பார்ட்டு தான். இதுக்கு முன்னாடி பாட்டு இருக்குது, இதுக்கு அடுத்த பாட்டு இருக்குது. அதாவது இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் படத்தை ரசித்து பார்க்குறவங்க இந்த படத்துக்கு போங்க, மூவி லவர்ஸ் இந்த படத்துக்கு போங்க. டிஃப்ரெண்ட் ஜானரில் ஒரு படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த படத்துக்கு போங்க. ஏன்னா இந்த டேரக்டர் வந்து வேறு ஜானரில் தான் அந்த படத்தை சொல்லியிருக்காரு. எப்போதும் சொல்கிற எல்லா டேரக்டரும் சொல்கிற வேலை சொல்லலை. கிட்டத்தட்ட வெற்றிமாறன் மாதிரி தான் வெற்றிமாறன் வேறு மாதிரி சொல்லுவார். இவர் அது மாதிரியே கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்காரு, வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு 5 சாப்டர் எடுத்து இந்த படத்தை பிரித்து சொல்லியிருக்காரு. ஜீப்ராஸ் மியூசிக் ரொம்ப தரமாக தான் கொடுத்துருக்காங்க. மூவி லவர்ஸ்க்கு அதாவது திரைப்படத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், வேறு வழியில் பார்க்கணும். எப்போதும் டேரக்டர்ஸ் எடுக்கிற அதே கமர்ஷியல் ஸ்டார்டிங்கு, ஒரு சாங்கு, ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு சென்டிமெண்ட் வச்சு முடிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் படத்தையே நான் வேறு வழியில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூவி லவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சினிமாவில் ஜோதிச்சரணும், இல்லாட்டி அந்த சினிமா சம்மந்தமாக ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மூவி லவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். படத்தை புரிஞ்சு பாருங்கள். படத்துக்குள்ளே 5 சாப்டர் இருக்குது. அந்த 5 சாப்டரையும் உங்களுக்குள்ளே இன்வால்வ் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் படம் பார்க்கும்போது மொபைல் யூஸ் பண்ணாமல், பக்கத்தில் பேசாமல் அந்த மூவியோட உங்களை கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். ஓகே அன்பா, நன்றி.